ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிடிஐ விலாக்ஸ். நான் உங்கள் சேலம் பாண்டியன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் மாதம் காலையில் நல்ல குளிர் டைமு. ஸ்டீல் பிளான்ட் ஏரியாவில் நானும் என் ஃப்ரெண்டும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ குளிர் இருக்குது, ஏற்காடுலாம் எவ்வளோ குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். காலையில் ஒரு 6:30க்கு தான் அதை பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு சரி நம்ம வாங்க ஏற்காடுலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம், டிசம்பர் மாதம் எப்படி குளிர் இருக்குதுன்னு. நாங்கள் போனதே கிடையாது இது வரைக்கும் ஏற்காடு. அந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல கூலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக மழையும் பெஞ்சிட்டு இருந்தது அந்த டைமிங்கில், கொஞ்சம் விட்டு விட்டு. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், டிசம்பர் மாதம் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நல்ல லொக்கேஷன் அருமையாக இருந்தது, நல்லா பச்சை பசேன்னு இருந்தது. ஒன் டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனது தான் அது. அந்த விலாக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியெலாம் நல்லா இருந்ததுங்க. ஸோ சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரிலாம் தண்ணியும் வந்துட்டு இருந்தது. அந்த இடங்கள்லாம் நல்லா நின்று ரசித்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த டிசம்பர் மாதம் போயிருந்தேன். நல்ல கூலிங்கு, அருமையான கிளைமேட்டாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ ஏன்னா அந்தந்த இடத்துல மழை பெஞ்சதுனால அங்கே எங்கேயா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும் பைக்கில் போகிறவங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க. ஸோ ரொம்ப தண்ணி இந்த மாதிரி நல்லா ப்யூராக சூப்பராக இருந்தது. ஆனால் அவரும் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 12-1 மணிக்கெலாம் நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம். 1 மணி 1:30க்கெலாம் ரிட்டன் வந்துவிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு டைமிங்காக இருந்தது. போயிட்டு சீக்கிரம் வந்துவிட்டோம். பாருங்கள், அந்த விலாக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடோட உச்சிக்கு சேர்வராயன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுதான் மலையினுடைய உச்சின்னு சொல்லுவோம், சேர்வராயன் ஹில்ஸு. ஸோ இந்த இடம் பயங்கர பனிமூட்டமாக இருந்தது. பாருங்கள், அந்த மலை மேலையெல்லாம் பனி படர்ந்து இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வந்தால் தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தோம், செமையாக இருந்தது. நல்லா கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. கூலிங்கும் சரியான கூலிங் இருந்தது. ஸோ இந்த வீடியோவை நான் 2 ஷார்ட்ஸாக போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் இதோடு முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் அங்கே என்னென்ன மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம்.